ஹாய், என் பேர் மஞ்சு. நம்ம எப்போவுமே புதுசா வாங்குற மண் சட்டியில குழம்பு வச்சோம்னா, ஒரு அரை நாளைக்குள்ளேயே அந்த குழம்பு, அந்த மண்ணோட ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருது. சட்டி பழசாகுற வரைக்கும் நாம இதில குழம்பு செஞ்சோம்னா, மண் வாசனை வராம இருக்க, செஞ்ச உடனே வேற ஒரு பாத்திரத்தில குழம்பு மாத்தி வைக்க வேண்டியதாவும் இருக்கு. கிராமமா இருந்தா, இதில அரிசி கழுவுற தண்ணிய ஊத்தி, அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஆனா, சிட்டியில நம்மளால இப்படி பண்ணவே முடியாது. நான் சடனா ஊருக்கு வந்ததுனால, அரிசி கழுவுற தண்ணி வீட்ல இல்ல. முன்னாடியே நான் வர்றது தெரிஞ்சிருந்தா, அரிசி கழுவுற தண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இந்த சட்டியில 3 நாளைக்கு அரிசி கழுவுற தண்ணி நல்லா ஊற வச்ச பிறகு தான் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். 3 நாள் நல்லா ஊறின பிறகு இந்த சட்டியில தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வைக்க போறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு நான் இதுல இருக்கிற தண்ணிய கொதிக்க வைக்க போறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15 நிமிஷமா இந்த அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனாலும் தண்ணி கொஞ்சம் கூட சூடேறவே இல்ல. நாம ஸ்டவ்ல வச்சா எவ்வளோ கேஸ் காலியாகும் நீங்களே பாருங்க. ஒரு சட்டியில இருக்கிற தண்ணி மட்டும் எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் கொதி வர ஆரம்பிச்சது. இன்னொரு சட்டி ஒரு 20, 25 நிமிஷம் ஆச்சு இது கொதி வர்றதுக்காக. நாம இப்படி சட்டிய அடுப்புல வச்சு சூடு பண்றதுனால அந்த சட்டி நல்லா சூடேறும். அது மட்டும் இல்லாம அந்த சட்டியோட கலரு நல்லா கருப்பாகும். சட்டி நல்லா கருப்பாச்சுன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய தடவை குழம்பு வச்சு மண் வாசனை வந்ததுனால நான் அந்த சட்டியில் குழம்பே வைக்கிறதுன்னு நிப்பாட்டிட்டேன். இப்போ புதுசாக வாங்கின இந்த மண் சட்டியை நான் ஊருக்கு கொண்டு வந்திருந்தேன். இந்த அடுப்பு எரியுது பாருங்கள், எவ்வளோ நெருப்பு வருது. இந்த மாதிரி நமக்கு கேஸில் வரவே வராது. அந்த சட்டியோட கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. இந்த டிப்ஸை எனக்கு ஒரு மலையாளி ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. இந்த சட்டியும் வாங்கி எனக்கு அவங்க தான் கிஃப்ட்டும் பண்ணாங்க. கிராமத்தில் டெய்லி மண் சட்டியில் சமைப்பாங்க. நமக்கு அப்போ அந்த வித்தியாசம் தெரிஞ்சதில்ல. எனக்கு இங்கே சிட்டியில் வாங்கி குழம்பு வைக்கும்போது தான் அதில் இருக்கிற வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆச்சு நான் அடுப்பு பற்ற வச்சு. இப்போ தான் ஒரு சட்டியில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு 20, 25 நிமிஷம் ஆச்சு இன்னொரு சட்டியில் இருக்கிற தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 சட்டியில் இருக்கிற தண்ணி கொதிக்க ஆரம்பித்து ஒரு 45 நிமிஷத்துக்கு ஆச்சு. நீங்களே சொல்லுங்கள், ஸ்டவ்வில் நம்மளால் இந்த மாதிரி எரிய வைக்க முடியுமான்னு. கண்டினியூஸாக இந்த மாதிரி 2, 3 நாளைக்கு நல்லா கொதிக்க வச்ச பிறகு நாம் கிச்சனில் சமைக்கும் போதெல்லாம் ஒரு வாரத்துக்கு காய்கறி அலசுறதுக்கும் அரிசி ஊற வைக்கிறதுக்கும் இந்த சட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு ஒரு முறை இதை கொதிக்க வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு நான் இதை கொதிக்க வச்சுட்டேன். அந்த சட்டியோட கலரும் பாருங்கள் என்ன மாதிரி மாறி இருக்கு. இப்போ அடுப்பில் வைக்கிற விறகும் நான் நிப்பாட்டிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழித்து இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இவ்வளோ நேரம் கொதிச்சதுனால இதில் எவ்வளோ உப்பு வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம வாஷ் பண்ணும்போது நிறைய அதில் இருக்கிற கறியெல்லாம் வரும். நம்ம கையுமே பார்த்திங்கன்னா கழுவி முடித்த பிறகு கை கருப்பாகவும் ஆகிடும். சட்டி எல்லாம் முன்கூட்டியே நமக்கு இந்த மாதிரி கழுவி பழக்கம் இருந்ததுனால நமக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாக தெரியல. ஆனால் புதுசாக செய்கிறவங்களுக்கு இதெல்லாமே செய்ய பிடிக்காது. ஸ்காட்ச் பிரைட்டில் அடிப்பக்கத்தில் ஒரு 2 முறைக்கு நல்லா சோப்பு போட்டு இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற கறி எல்லாமே போகும். இப்போ இந்த சட்டியோட கலர் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இன்னொன்று இதே மாதிரி நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். என் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கிற சட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டி முழுசாகவே கருப்பாக இருக்கும். அவங்க அந்த அளவுக்கு அந்த சட்டியை நெருப்பில் வச்சு சூடு பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுவும் கழுவி முடிச்சிட்டேன். கழுவி முடித்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கருப்பாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி வசதி இருந்துச்சுன்னா புதுசாக வாங்குகிற மண் சட்டியை இந்த மாதிரி நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க. இப்படி செய்கிறதுனாலேயே நமக்கு 75% இதில் ஸ்மெல் வர்றது போயிடும். அவ்வளோதான். இந்த சட்டியை நான் ஊருக்கு கொண்டு வந்து என்ன செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள். ஊருக்கு வந்ததும் சும்மா வர முடியுங்களா? மரத்தில் இருக்கிற முருங்கைக்கீரையும் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வரலான்னு போனேன். இப்போ முருங்கைக்காய் சீசன்றதுனால ஒரு சில இடத்துல பூ வச்சுருந்தது. அதனால் நான் கீரையை பறிக்காமல் வந்துட்டேன். அம்மா கிழிச்சி வச்சுருந்த தென்னந்தொடப்பம், பக்கத்து வீட்டில் வாங்கி கொடுத்த முருங்கைக்காய், இதெல்லாமும் நம்ம எடுத்து பேக் பண்ணிக்கிட்டாச்சு. தொடப்பம் அம்மா வீட்டிலேருந்து சும்மா எடுத்து வரக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு காசும் கொடுத்தாச்சு. இந்த தொடப்பம் எல்லாமே நான் வெளியில் எங்கேயுமே கடையில் வாங்க மாட்டேன். வருஷத்துக்கு ஒரு முறை ஊர்லேருந்தே நான் கொண்டு வந்துடுவேன்.
முருங்கைக்காய் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் கீரையை பறிக்காமல் வந்துட்டேன்னு மனசு கேட்காம எனக்கு கொஞ்சம் கீரையும் பறித்து கொடுக்க அம்மா வெளியே போயிட்டுருக்காங்க. மேலே நுனியில் பூ வர இடத்துல விட்டுட்டு மற்ற சைடில் இருக்கிற கீரை எல்லாமே எனக்கு பறிச்சும் கொடுத்தாங்க. 2-3 நாள் இருந்தால் இதில் முருங்கைக்கீரை ரொட்டி, முருங்கைக்கீரை போண்டா, முருங்கைக்கீரை துவையல், முருங்கைக்கீரை பொரியல் இது எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு வந்திருக்கலாம். நான் ஒரு நாள் கிளம்பி போனதுனால என்னால் இதெல்லாமே சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. கிராமத்தில் இருக்கிற கிச்சனை நான் ஆர்கனைஸ் பண்ணி அது ஒரு வீடியோவும் போடணும்னு நினச்சேன். நாம் போய் மாற்றி வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு சரிப்பட்டு வரவே வராது. நான் என்ன தான் கிச்சனை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு வந்தாலுமே மறுபடியும் பழையபடி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பொருள் எல்லாமே எடுத்து வச்சுப்பாங்க. அதனால் நான் எதுவுமே பண்ணாமல் வந்துட்டேன். இப்போ இந்த சட்டி எல்லாமே நான் பெங்களூருக்கு நீட்டாக பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்டி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பார்க்கவே நல்லா இருக்குது. நம்ம ஸ்டவ்வில் சூடு பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு கலர் வரவே வராது. இப்போ 2 சட்டியுமே உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வரைக்கும் நான் வாங்கின மண் சட்டி எல்லாத்தையுமே நான் அப்படியே ஸ்டவ் மேலே தான் வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ தான் முதல் முறையாக நான் ஊருக்கு கொண்டு போய் இந்த மாதிரி அடுப்பில் கொதிக்க வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஒரு நாள் மட்டும் நான் கொதிக்க வச்சதுக்கே இந்த கலர் வந்திருக்கு. இன்னும் 2-3 நாள் செஞ்சுருந்தா இன்னும் பார்க்க சட்டி அழகாகவே இருந்திருக்கும். இப்போ நம்ம இதில் அப்படியே குழம்பு செஞ்சிடக்கூடாது. இதில் வேஸ்ட்டான காய்கறி ஏதாவது இருந்தால் போட்டு முதல்ல கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ என்கிட்ட இருந்த காய்கறி வேஸ்ட் எல்லாமே போட்டு இதில் நான் கொதிக்க வைக்க போகிறேன். கொஞ்சம் சூடு ஏறினவுடனே நான் கரண்டியில் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ஸ்மெல்லு வரல. காய்கறியோட ஸ்மெல்லு மட்டும்தான் வந்தது. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்ச பிறகு இந்த ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி செஞ்சும் மறுபடியும் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சின்னா இன்னொரு முறை இதே மாதிரி காய்கறி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. எதுக்காகன்னா ஒரு ஊருக்கும் மண் வேறுபடும். நம்ம சேனலில் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி மாடுலர் கிச்சன் பண்ணுறவங்களுக்கும் சரி, நிறைய ஐடியாவோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இனிமேல் நம்ம சேனலில் வாரத்துக்கு ஒரு வீடியோ டைம் சேவிங் குக்கிங் டிப்ஸாக பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நம்ம போட போகிறோம். இது வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் டே கிச்சனில் நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்காமல் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டு க்ளீனிங் வேலையும் செய்யலாம். அதே மாதிரி நம்ம பர்சனல் கேரையும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க.